قال ربي اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي. உங்கள் முன்னால் எனக்கு கொடுக்கப்பட்டுள்ள தலைப்பு இணையற்ற இன்பம் இவ்வுலகமா மறு உலகமா. முஸ்லிம்கள் நம்பிக்கை கொள்ள வேண்டிய அம்சங்களில் மறுமையும் ஒன்றாகும். மறுமையை மறுப்பவன் முஸ்லீமே அல்ல. நம்மளில் யாருமே மறுமையை மறப்பதில்லை. ஆனால் அதற்கு கொடுக்க வேண்டிய முக்கியத்துவத்தை கொடுக்காமலே இருக்கின்றோம். இஸ்லாம் மறுமை உண்டு என்பதை மட்டும் கூறி நின்று விடாமல் அங்கே வெற்றி பெற்றால் என்ன நிலை என்பதையும் அங்கே கிடைக்கின்ற சுபிட்சமான வாழ்க்கை என்ன என்பதையும் தெளிவாக கூறியுள்ளது. நாம் வாழ்கின்ற இந்த உலக வாழ்க்கையை விட எல்லா விதத்திலும் மறுமைதான் சிறந்தது என்பதே இஸ்லாத்தின் போதனையாகும். மறுமைதான் சிறந்தது என்பதை பரிசாற்றுகின்ற பல சான்றுகள் திருமறை குர்ஆனிலும் மற்றும் ஹதீஸ்களிலும் கூறியுள்ளது. அதில் நாம் வாழ்கின்ற இந்த உலக வாழ்க்கையை பற்றியும் மறுமை வாழ்க்கையை பற்றியும் அல்லாஹ் தன் திருமறை குர்ஆனில் 3வது அத்தியாயம் 185வது வசனத்தில் கூறி காட்டுகிறான். குல்லு நஃப்ஸின் தாயிகத்துல் மௌத், ஒவ்வொரு உயிரும் மரணத்தை சுவைத்தே தீரும். வ இன்னமா துவஃபௌன உஜூரக்கும் யௌம கியாமா, கியாமத் நாளில் உங்களின் கூலி உங்களுக்கு முழுமையாக வழங்கப்படும். ஃபமன் ஸூஸியா அனின் நாரி வ உத்ஹிலல் ஜன்னதி ஃபகத் ஃபாஸா. இந்த உலக வாழ்க்கை வெறும் ஏமாற்ற வசதிகள் தவிர வேறில்லை. அது மட்டுமல்லாமல் நமது இறை தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த உலகத்திற்கு ஒரு அழகான உமையை குறிப்பிட்டுள்ளார். அல்லாஹ் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகின்றார்கள், அல்லாஹ் மீது ஆணையாக மறுமையோடு ஒப்பிட்டு பார்க்கும் பொழுது இந்த உலகத்தின் நிலையானது உங்களில் ஒருவர் தமது சுண்டு விரலை கடலில் வைப்பதை போன்றுதான். அதில் எந்த அளவு தண்ணீர் ஒட்டி கொள்கிறதோ அதை அவர் பார்க்கட்டும். இந்த ஒரு உதாரணத்தை கொண்டு நமக்கு மிகப்பெரிய அறிவுரை கூறுகின்றார்கள். அதாவது அந்த விரலில் ஒட்டியிருக்கும் அந்த ஒரு சொட்டு நீர் இம்மை என்றும் கண்ணு கெட்டாத தூரத்தில் இருக்கும் கடல் நீர் மறுமை என்றும் கூறுகின்றார்கள். மொத்தத்தில் இவ்வுலகம் அற்பமானது, மறுமையே மேலானது என்பதே இதனுடைய பொருளாகும். இது மட்டுமல்லாமல் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னை பின்பற்றி வாழும் ஒரு சக தோழரிடத்தில் நீ இம்மைக்கு முக்கியத்துவத்தையே கொடுக்காதே என்று எச்சரித்துள்ளார். இதை பற்றி இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கூறுகின்றார்கள், நீ இம்மையில் ஒரு அந்நியனை போலவோ அல்லது ஒரு வழிபோக்கனை போலவோ இரு என்று என் தோளை பிடித்து கொண்டு கூறினார்கள். எனவே அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, நிலையானதும் சிறந்ததுமான மறுமையை தேர்ந்தெடுத்து அதற்காக நமது வாழ்க்கையை தயார்படுத்துவோம் என்று கூறி என் உரையை முடித்துக் கொள்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.